சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ சென்ற சுந்தரகாண்ட பாடலினுடைய தொடர்ச்சியை சொல்லுகிறது. சீதா பிராட்டி அசோகவனத்திலே ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அனுமன் சென்று விடுகிறார். சீதா பிராட்டியை பார்த்து விடுகிறார். ஆனால் சீதா பிராட்டியும் அனுமனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. அங்கே சீதா பிராட்டியை சுற்றி அரக்கியர்கள் அமர்ந்து சீதா பிராட்டியை ராவணனுடைய பெருமையை சொல்லி அவனுடைய ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சீதா பிராட்டியோ சோகமே வடிவமாக கண்களில் நீர் தாரை தாரையாக வர அவையெல்லாம் அவளுடைய சேலையை நனக்கின்ற அளவிற்கு சோக வடிவமாக ராமபிரானையே நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்போது ராவணன் தன்னுடைய பரிவாரங்களுடன் அங்கே அசோகவனத்திற்குள்ளே வருகிறான். சீதையை பார்த்து அவன் கூறுகிறான், தேவர் தேவியர் சேவடி கைத்தொழும் தாயில் மூவுலகின் தனிநாயகம் மேவுகின்றது நுண்கண் விளக்கி அப்படிங்கிறான். அதாவது நான் தேவர் தேவியர் எல்லாம் என்னை வணங்குகிறார்கள், மூ உலகத்தினுடைய தனி நாயகம் நான், ஆகவே என்னை நீ விளக்காதே என்று அவன் சொல்லுகிறான். மேலும் ராவணன் சீத்தையிடத்திலே சொல்லுகிறான், உன்னுடைய கணவனாகிய ராமனும் அவனுடைய தம்பியான லக்ஷ்மணனும் ஒரு சாதாரண மனிதர்கள், அவர்கள் இங்கே உன்னை மீட்டுச் செல்லுவார்கள் என்று ஏமாந்து போகாதே, என்னை நீ ஏற்றுக்கொள் என்று சீதையிடம் கெஞ்சுகிறான். அவனுடைய அந்த பேச்சு வார்த்தைகளெல்லாம் சீதையினுடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதைப் போல இருந்தது. அப்போது தன்னுடைய கணவனை பற்றி இழிவாக பேசிய ராவணனிடத்திலே சீதா பிராட்டி சொல்லுகிறார், குன்றுநீ எடுத்த நாள் தன் சேவடி கொழுந்தால் உனை வென்றவன் புறங்கள் வேவ தனிச்சரம் துறந்தமேறு எந்துணை கணவன் ஆற்றற்கு உரணிலாது இற்று வீழ்ந்து அன்று எழுந்த உயர்ந்த ஓசை நீ கேட்டிலையோ அப்படின்னு சீதா பிராட்டி சொல்லுகிறார். அன்றைக்கு கைலாயத்தை நீ தூக்கி குறும்பு செய்தபோது சிவபெருமான் தன்னுடைய பெருவிரலால் கைலாயத்தை அழுத்தி உன்னை சாமகானம் பாட வைத்தார். நீ அலறி துடித்தாய். அப்படி உன்னை வென்ற அந்த சிவபெருமானினுடைய சிவதனுசு என்கின்ற அந்த வில் இருக்கிறதல்லவா, அதனை யாரும் உடைக்க முடியாத அந்த சிவதனுசுவை என்னுடைய கணவன் ராமன் உடைத்தார். அந்த சத்தம் உலகமெல்லாம் கேட்டது, அதை நீ கேட்கவில்லையா என்று ஏளனமாக சீதை ராவணனிடத்திலே சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு கோபமடைந்த ராவணன் அங்கே இருக்கிற அரக்கியர்களை எல்லாம் மிரட்டிவிட்டு இவளை பணிய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான். ராவணன் அங்கே சென்று போனதற்கு பிறகு, அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததற்கு பிறகு சீதா பிராட்டி ராமனை நினைத்து அழுகிறாள். அவளுடைய கண்களிலே நீர் வந்து கொண்டே இருக்கிறது, கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, ராமபிரான் என்னை மீட்பாரா என்றெல்லாம் அவள் ராமனை பற்றிய நினைவுகளிலேயே மூழ்கி கிடக்கிறாள். அப்போதுதான் அவளுடைய வார்த்தையாக கம்பன் சொல்லுகிறார், எப்படியும் என்னுடைய ராமபிரான் என்னை காப்பாற்றி விடுவார் என்கின்ற அவளுடைய நம்பிக்கையை கம்பர் தன்னுடைய வரிகளிலே சொல்லுகிறார். இந்த வரி இருக்கிறதல்லவா, இது பல பேருக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிற கவிதை வரிகள். இதனாலேயே பல பேர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருடைய வாழ்க்கை இப்படியேதான் போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்து இந்த வாசகங்களை சொல்லிவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிறவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். அந்த வைர வரிகள்தான் இது. வாராது ஒளியான் எனும் வன்மையினால் 1000 கோடி இடர்க்குடையேன் தீரா ஒரு நாள் வழி சேவகனே நாராயணனே தனிநாயகனே, ஒரு நாள் நீ வாராமல் இருக்க மாட்டாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாராது ஒளியான் எனும் வன்மையினால் அந்த நம்பிக்கையின் காரணமாக
ஓராயிரம் கோடி இடர்க்குடையேன், நாங்கள் ஓராயிரம் கோடி இடர்க்கு உடையோம், அதாவது துன்பங்களை நாங்கள் சகித்து கொண்டிருப்போம், நீ என்றாவது ஒரு நாள் வருவாய் என்கின்ற நம்பிக்கையிலே என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அற்புதமான வரிகள் இவை. அதன் பிறகு சீதா பிராட்டி ராமனும் அங்கே இல்லாத ஒரு சூழலிலே மனம் வருந்தி இந்த வார்த்தையை சொல்லுகின்ற இந்த நேரத்திலே அனுமன் அதே அசோகவனத்திலே இருக்கிறார். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. அந்த இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிற அந்த அற்புதமான சூழலை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.